வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26/3/2024 பங்குனி மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். விரயங்கள் சுப விரயங்கள் அனுகூலங்கள் காணப்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பயணங்கள் சந்தோஷத்தை தரும். இழந்த நிம்மதியெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற அனுகூலம் காணப்படும். மனதில் இருந்த அப்படியே இறக்க முடியாத பாறை மாதிரி இருந்த பாரமெல்லாம் குறையும். உத்தியோக நிமித்தமாக நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் குறையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டும். வெளியிடத்தில் அனுகூலம் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். எல்லா விஷயத்திலும் ஏற்றம், நன்மைகள் காணப்படும். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி. தொழில், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் சிறிது கவனமாக கையாள்வது நன்மை. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் ஆவேசம் கூடாது. உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலும் அவர்களுக்கு மனம் நோகாதபடி பார்த்து கொள்வது நன்மை. இடமாற்றத்திற்கு தயாராகி கொள்ளுங்கள். சிலருக்கு வேலை, உத்தியோகம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக அந்த மாற்றம் நடந்தேறும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமையாக கையாள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இடத்துக்கு உண்டான அமைப்பு அனுகூலம். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் புதிய முயற்சி வெற்றி. குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்குவது நன்மை. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான செய்தி. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் நிவர்த்தி பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்து கொள்ளுங்கள். தொழிலில் இருந்த அமைப்பை ஏற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளை முயற்சித்து அனுகூலத்தை பெறுங்கள். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். புதுசாக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். பயணங்கள் லாபத்தை ஏற்படுத்தி தரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். லாபம், சந்தோஷம், அனுகூலம். அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம். தேகாரோக்கியத்திலிருந்து முழுவதுமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. குடும்பம் அந்யோன்ய குறைபாடு நீங்குவது சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தாருடன் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு அனுகூலத்தையும் சந்தோஷத்தை தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இருந்த தடை நீங்கும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். உறவினர்கள், நண்பர்கள் மூலியமாக தொலைதூர பயணங்கள் ஏற்றத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இந்த சிக்கல் தீரும். தொழிலில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனம். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளை பற்றி யாரிடத்தில் புலம்புவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பயணங்கள் சமயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்தில் கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை சுமூகமாக முடித்து கொள்வது நன்மை. வார்த்தைகளில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம், உங்களுடைய தேக ஆரோக்கியம் மிக மிக கவனம். அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வது நன்மை. எல்லாவற்றிலும் கோபதாபங்கள்லாம் படுவது 7.5 சனியுடைய தாக்கத்தில் தேவையில்லாத குழப்பத்தையும் அவமானத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மிக மிக கவனம். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஆவேசம் வேண்டாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் கூட பெரிய சிக்கலை தரும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்திலும், உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கி கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அரசு துறை, அரசியல்வாதிகள் அதீத கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.